அப்ப வரண்டா அப்ப போறண்டா போறாண்டா இப்ப போறாண்டா தோ இங்க போறாண்டா போய் இருக்காண்டா. ஃபைனலி த ஒடிசி படத்தை பார்த்தாச்சு. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வருது கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் மெஹுல், வெல்கம் டு மிஸ்டர் மார்வெல். ஸோ இது ஒரு நாவல் பேஸ்டு ஃபிலிம். ஹோமருங்கிறவர் எழுதின த ஒடிசியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை கிறிஸ்டோபர் நோலன் எழுதியிருக்காரு. நம்ம ஊர் பொன்னியின் செல்வன் எடுத்தாருல மணி தாத்தா, அந்த மாதிரி கிறிஸ்டோபர் நோலன் ஐயா அங்கே அவர் எடுத்திருக்காரு. இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அ வார் பிட்வீன் அ வாரியர் அண்ட் காட். இது ஃபேண்டசி. இது எப்பிங்கிறப்பே இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஃபேண்டசி. பெரிய மனுஷங்க ஜெயண்ட் மேன்லாம் யாராச்சும் இருந்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இங்கே நோலன் என்ன பண்ணுறாருன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டோரியை ஹியூமனைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இத்தாக்காக்கு ஒடிசியஸ் போறானா இல்லையா, அதுதான் கதை. அட் த சேம் டைம் அங்கே இத்தாக்காவில் இவனுடைய ஒய்ஃப் இவனுக்காக வெயிட் பண்ணுறாங்க, பெனிலோப். அது ஒரு ஸ்டோரி அங்கே போகும். பெனிலோப்பு இப்போ இவர் ஒடிசியஸ் வராதனால அங்கே கிங் இல்லை. ஸோ இன்னொருத்தர் வரணும்னா யார் பெனிலோப்பை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் கிங் ஆவாங்கன்னு. அதுக்கு ஒரு அங்கே ஒரு சண்டை நடக்கும். அந்த செயிலர்ஸ்ன்னு சொல்லி அந்த கேங் நேமு. அதுக்கடுத்து இவனுக்கு பையன் வேற இருப்பான், டெலிமேக்கஸ்ன்னு, டாம் ஹாலண்ட் நினச்ச கேரக்டர். அவன் நான் அரசனாக பார்க்குறேன். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா சைல்டிஷ்டான டைப், கோவத்தில் என்ன பண்ணுறோங்கிறது தெரியாமல் பண்ணுற ஒரு டீனேஜ் டைப், அந்த மாதிரி டைப். ஸோ அவன் ஆட முடியுமா யார் அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேருமே, டெலிமேக்கஸும் பெனிலோப்பும் ஒடிசியஸோட வருகைக்காக தான் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த காத்திருக்கிறது கிட்டத்தட்ட 20 வருஷமாக காத்துட்டு இருக்கிறாங்க பெனிலோப். ஸோ இது ஒரு கட்டத்தில் போய் இவங்கனால இதை தாங்கிக்க முடியல. இந்த செயிலர்ஸ் பண்ணுற இவங்க அந்த புள்ளிங்க இவங்களால ஏற்றுக்கவே முடியல. இதுலேருந்து ஒடிசியஸ் எப்படி இத்தாக்காவை காப்பாற்றுறாங்கிறது தான் கதை. ஓகே, வெல், இந்த ஸ்டோரியை நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, நார்மலாக இது எடுத்திருந்தா கண்டிப்பாக ஆடியன்ஸ் தூங்கியிருப்பாங்க தேட்டரில். பிகாஸ் மோஸ்ட்லி டைலாக் டிரைவன் ஃபிலிமுங்கிறனால தூங்கியிருப்பாங்க. ஆனால் இங்கே தான் நோலனுடைய பிளே உள்ளே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேயில் புகுந்து விளையாடிருப்பார். இதுதான் பொன்னியின் செல்வனில் மிஸ் ஆனது. லைக் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நான் தூங்கிட்டேன். ஏன் தூங்கிட்டேன்னா, இது ஒரு நாவல் நீங்கள் படமாக எடுக்கிறப்ப நீங்கள் என்னதான் பின்னாடி கிராண்ட் விஷுவலாக வச்சுருந்தாலும் அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று புதுசாக காட்டினா தான் ஆடியன்ஸ் உட்காரு பார்ப்பாங்க, கிரிப்பிங்காக பார்ப்பாங்க. அது இல்லாதனால தான் பொன்னியின் செல்வன் ஹோகே ஆயிடுச்சு. உண்மை, இவர் ஒடிசியஸோட போன எல்லா ஆட்களுமே இறந்துருவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த போரில் இவருக்கு மட்டும்தான் கொஞ்சம் உறுத்தும். நம்ம தப்பு பண்ணுறோம், இது இவ்வளோ வயலண்ட்டாக நம்ம நடந்துருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஈவன் படம் முடியிருப்பே அப்படி தான் காட்டுவாங்க. மற்ற யாருமே அந்த ஒரு ஹெசிடேஷனே இருக்காது. எல்லாம் போட்டு தாக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கொண்டு வருவாங்க. அது அந்த குற்ற உணர்ச்சி அவருக்கு மட்டும்தான் இருந்தனால மேபி அவர் மட்டும் எஸ்கேப் ஆனாரோ அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஈவன் அதை போய் கன்ஃபஸ் பண்ணுவார் பெனிலோப் கிட்ட. அவர் சொல்லுவார், நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். இவங்க இவ்வளோ பயப்படுறதுக்கான இந்த கதைப்படி இவங்க எதுக்காக இப்படி பயப்படுறாங்க, பெரிய சுவரில் எதுக்கு கட்டுறாங்கன்னா, கடல் வழியாக வரவங்க நம்மளை தாக்குவாங்க, இந்த சீ பீப்புள்னு சொல்லி அவங்கள காட்டுவாங்க. காட்ட மாட்டாங்க, ஐ மீன் சொல்லுவாங்க, டைலாக்லேயே நம்ம கன்வே பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் தான் சார் அந்த சீ பீப்புளுங்கிறது ஒடிசியஸ் அவர் வாயிலேருந்தே சொல்கிறப்ப தான் அது ரொம்ப பீக் ரைட்டிங்காக ஃபீல் ஆச்சு. அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் கிறிஸ்டோபர் நோலன் அருமையாக பண்ணியிருந்தார், ஃபிலாசபிக்கலாக. அதனால ஒர்க்காக இருந்தது. மேக்கிங்கில் நோலன் நடிச்சிக்க ஆளே இல்லை, அது உண்மை. மேக்கிங்கில் செம்ம மேக்கிங். நான் ஆக்சுவலி ஐமேக்ஸில் பார்க்கல, அதை விட நம்ம ஊரில் ஐமேக்ஸ் தான் இல்லையே, ஒரிஜினல் ஐமேக்ஸ் இல்லையே, நம்ம ஊரில் டிஜிட்டல் தான் இருக்குது, அதுவும் 70mm இல்லையே. ஸோ அதனால் பார்க்குறது வேஸ்ட் ஐமேக்லன்னு சொல்லி நான் நினச்சேன். அங்கே தான் நான் சொதப்பிட்டேன். அப்படிலாம் இல்லை, நம்ம எப்பிக்கில் போய் பார்த்தாலே நல்லா இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் போய் பார்த்துட்டேன். ஆனால் இதுவும் ஒன்றும் அவ்வளோ குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் ப்ராட்வேல தான் போய் பார்த்தேன், அருமையாக இருந்துச்சு. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இவங்க படகுல அந்த போட்டில் போகிறப்ப, செயில் பண்ணிட்டு போகிறப்ப அப்படியே அந்த வைப்ரேஷன்லாம் வரும், அந்த அலைகள், அந்த அழகாக நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. எனக்கு ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் த டென்ஷன். அந்த டென்ஷன் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அந்த படத்தில். அதுவே எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பாசிட்டிவ்.
லைக் நிறைய இடத்துல ஜம்ப் ஸ்கேர்ஸும் வந்தது. எனக்கு என்னமோ நோலன் ஒரு பேய் படம் எடுத்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. பிகாஸ் இந்த படத்தில் நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் வந்து ஒர்க் ஆச்சு. எனக்கு அப்பப்போ அப்படியே ஹார்ட் நம்ம ஒன்றும் சாப்பிடல லைக் நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் அந்த ஜெயண்ட் மேன் பண்ணதாக இருக்கட்டும். அந்த அதுக்கப்புறம் நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஆக்டிங் படி எனக்கு யாரையுமே குறை சொல்லவே மனசு வரல. நிறைய பேருக்கு குட்டி குட்டி ரோல் தான் சரியா. இது வந்து ஒடிசியஸ் அவருடைய கதை அப்படின்னு சொல்லி 95% உங்களுக்கு ஒடிசியஸ் தான் வருவார் ஸ்க்ரீனில். மேட் டேமன் இவர் நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவர் வந்து லைக் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாருங்க. எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. லைக் இவராக இருக்கட்டும், பெனிலோப்பான்னு வச்சு எனக்கெல்லாம் அவங்க யூ டேக் மை ஹார்ட். ஈவன் ராபர்ட் பேட்டிசன் அந்த படத்தில் வரும், இவங்களை யார் கல்யாணம் பண்ணுறவங்களோ அவங்க தான் ராஜாவாக முடியும். அது வந்து டெலிமாக்கஸ் போய் வந்து கன்ஃபர்ட் பண்ணுறப்ப அவர் சொல்லுவார், இவ்வளோ அழகாக இருக்கிற பொண்ணை யாராச்சும் இப்படி லவ் பண்ணல, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படலன்னா எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து டெலிமேக்கஸாக நடிச்சிட்டாமலான்னு எனக்கு அவருடைய இது ஆக்டிங் வந்து லைக் எனக்கு ஸ்பைடர்மேன் மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸ்பைடர்மேனை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலு. பட் எனிவேஸ் நல்லா நடிச்சிருந்தாரு. ஆனால் ரொம்ப 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 வியந்து ஆச்சரியத்தோடையும் ஒரு என்ஜாய் பண்ணி ரொம்ப ஓவர் ஜாயாக பார்த்தது வந்து ராபர்ட் பேட்டின்சனோட கேரக்டர். அவர் தான் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் தான் வில்லன் ஆக்சுவலி. ஆன்டினோஸ் பேர் அதுதான். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் வந்து பாரு ஸ்பியர் டேக் த ஸ்பியர்ஸ் கீழேருந்து சாரி ஸ்பாய்லர் அந்த சீன்லலாம் அவர் அழகாக நடிச்சிருப்பார். எனக்கு அவர் என்ன பண்ணுறேன் சூப்பராக நடிச்சிருக்கடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக பார்த்தேன். செம்ம ஆக்டிங். ராபர்ட் பேட்டின்சன்லாம் அண்டர்ரேட்டட் ஆக்டர் போல் அவங்க ஊரில் ஹாலிவுட்டில். லைக் ஆக்டிங் படி யாரையுமே குறை சொல்ல முடியல. பட் கேஸ்டிங் வைஸ் வந்து அது லைக் நிறைய பேர் ஏஜென்ட்டாக நிறைய பேர் ஈவன் எலான் மஸ்கே போட்டிருந்தாருங்க ட்விட்டரில். லைக் என்னென்னா இது வந்து கிரீக் மித்தாலஜிங்கிறப்ப நீங்கள் வந்து மோஸ்ட்லி கிரேக்கர்கள் வந்து வெள்ளையாக தான் இருப்பாங்க, அதுதான் உண்மை. ஸோ இந்த ஹெலனை வந்து ஒரு கருப்பின பெண்ணு, அது வந்து இது வந்து நாட் பேஸ்ட் ஆன் அந்த கலர் இது பண்ணுற நீ வந்து ரேசிசம் கிடையாது. இப்போ அவங்களுடைய கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு படம் வருதுன்னா அதுக்கு ரிலேட்டடாக தான் நீங்கள் வைக்கணும். அதை விட்டு லைக் இன்னும் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ நம்ம ஊரில் இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, ட்விட்டர்லையும் சரி நேர்லையும் சரி, முருகர் கதை எப்படி இவங்க என்டிஆர் வச்சு போதில்லை உங்களுக்கு அது வந்து தோணுதில்லை, எப்படி நம்ம கடவுளை வந்து இவங்க எப்படி வச்சு அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் அங்கே மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆகுதுல்ல, அந்த கோவம் வருதுல்ல, அதே தான் அங்கே அந்த போயிட்டு இருக்குது. கிறிஸ்டோபர் நோலன் உட்காந்து பேஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு அது பெருசாக ஃபீல் ஆகாது. நல்லா அப்படியே ஒரு ஸ்மூத்தாக போகும் படம். நீங்கள் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இது வந்து நோலன் படம் எப்படி இருக்கும், மைண்ட் ஃபக்கிங் அப்படியே வந்து அப்படியே ரொம்ப அப்படியே குழப்பி என்னடா நடக்குது, என்னடா ஒன்றுமே புரியல, என்னடா வசனமே புரியலை அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்காது. ஈஸியாக உங்களுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் நீங்கள் உட்காந்து பார்த்தாலே புரிஞ்சுக்கும் கதை. அகெயின் ட்ராய் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ ப்ரீக்வல் ஃபார் திஸ் ஃபிலிம். டு பி ஹானஸ்ட் அது வந்து அக்கிலீஸை பற்றினது, அதுவும் இது ஒடிசிஸை பற்றினது. இங்கே வந்து சரியான பைத்தியக்காரங்க இவனுக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னதை கேடு. டு பி ஹானஸ்ட் சரி விடுங்க, அந்த நாயை பற்றி பேசலாம். அதுக்கு அடுத்து மோஸ்ட்லி செட் பீசஸ் அதை விட 91 டேஸில் படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. 3 மணி நேரம் கிட்ட படம் 91 டேஸ்லேயும் முடிச்சிருக்காங்க. எல்லாமே செட் பீசஸ் உண்மையாகவே பண்ணியிருக்காங்களாம். ட்ரோஜன் அந்த ஹார்ஸை உண்மையாகவே படத்துக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா என்னடா இவங்க எப்படிடா இந்த மனுஷன் உண்மையிலேயே டைரக்டரை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரீட். ஹீஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ரீடுங்க. டு பி எதுவுமே நான் சாதாரணமெல்லாம் பண்ண மாட்டேன், இப்படி சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. இப்படி தான் நான் சாப்பிடுவேன். ஆனால் அப்படி சாப்பிட்றதையும் லைக்கபிளாக பண்ணுவேன். அதுதான் கிறிஸ்டோபர் நோலன்ங்கிற மாதிரி. அகெயின் இது வந்து கிறிஸ்டோபர் நோலனுடைய நீங்கள் டாப் 6 படத்தில் பார்த்தீங்கன்னா டாப் 6ல் 6th பிளேஸ் தான் வரும். அவர் இதுக்கு முன்னாடியே நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுக்குன்னு இது ரொம்ப அப்படியே மொக்கங்க நல்லா இல்லைங்க அப்படிலாம் கிடையாது. அருமையாக இருக்குது. உண்மையாகவே விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது வேணால் நான் சொல்லிக்கிறேன். அதுக்குன்னு அப்போ என்னடா கங்குவாக்கும் தான் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சா, அதை மட்டும் ஏன்டா பேஷ் பண்ணீங்க, எல்லாம் சேர்ந்து ஏன்டா இப்படி அடிச்சிங்க அப்படி நீங்கள் கேட்கலாம். அது என்னன்னா அது ஸ்க்ரீன் பிளே சொகுப்பல். இங்கே ஸ்க்ரீன் பிளே இவர் கொஞ்சம் பூந்து விளையாடிருக்காரு, அதுதான் உண்மை. ஸோ அகெயின் கிறிஸ்டோபர் நோலன் படம்னா ஒரு எமோஷன் கலந்த ஒரு இதாக இருக்குமே. இந்த படத்தில் என்ன எமோஷன் கேட்டிங்கன்னா புருஷனும் பொண்டாட்டியும், அதுதான் இந்த படத்துடைய எமோஷன். த லவ் பிட்வீன்
ஒடிசியஸ் அண்ட் பெனிலோப். அதுதான் இந்த படத்துடைய கோர். அவங்க லவ் வந்து ரொம்ப அப்படியே நீங்கள் அது காட்ட மாட்டாங்க. அப்படியே லவ்னா கட்டி பிடிச்சி அப்படிலாம் இல்லை. 2 பேருமே டிஸ்டன்ட்ல இருப்பாங்க. ஆனால் இவங்க அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் ஈவன் அது ஒரு ஸ்டோரி அங்கே போயிட்டு இருக்கு, அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். சரியா, அந்த இதில் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவார்னு இல்லை, ஒரு அந்த லோட்டஸ் சாப்பிட்டு எல்லாத்தையும் இதாக மழுங்கிடுச்சு. அந்த மூளை வந்து பெருசாக ரிமெம்பர் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப அப்போ அந்த வழியில் கூட நீ ஒரு பொண்ணோட பேரை சொன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து யார் இருக்குங்கிறப்ப பெனிலோப். அதுல கூட காதல் 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 பரிசுத்தமான காதல். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டாக் லவர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாக் சிக்கியிருக்கு. த லாயல்டி பிட்வீன் ஒடிசியஸ் அண்ட் இஸ் டாக். அதாவது ஒடிசியஸோட டாக் வந்து ஒரு ஒடிசியஸ் போயிட்டாலாம் 20 வருஷம் ஆளை காணோம். அந்த நாய் 20 வருஷம், அதில் டைலாக் கூட சொல்லுவாங்க, 20 வருஷம் ஒரு நாய் வரதே பெருசு, இத்தனை நாள் உயிர் வாழ்ந்ததே பெருசு, இது வந்து அதோடைய மாஸ்டருக்காக வெயிட் பண்ணுது அப்படிங்குவாங்க. எல்லாம் முடிஞ்சு அந்த படத்தை ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடி வந்து வந்துடுவார், இத்தாக்காக்கு வந்துடுவார், டிஸ்கைஸில் வருவார், யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்போ வந்து வரப்ப அவருடைய டாகு தான் ஃபஸ்ட்டு அவரே போவார், அங்கே டாகை பார்க்கறதுக்கு போவார். அந்த டாகு பார்க்கும், வாழை ஆட்டும், அப்படியே இறந்துடும். அருமையாக இருந்துச்சு. அந்த எமோஷன் எனக்கு ஒர்க் ஆச்சு. லைக் அதை வச்சு தான் இவன் டெலிமார்க்ஸ் கண்டுபிடிப்பான், இவர் தான் ஒடிசியஸ், இவர் தான். ஏன்னா அவங்க அப்பா அவன் பார்த்துருக்கவே மாட்டான். குழந்தையா இருக்கும் போதே அவர் பாருக்கு போயிடுவார். ஸோ அவங்க அப்பா அவன் பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ அவனுக்கும் தெரியாது ஒடிசியஸ்னா இப்படி இருப்பார், கேள்விப்பட்டிருக்கானே தவிர பெருசாக அவனுக்கு தெரியாது. அவன் பார்த்து அது நல்லா இருந்துச்சுங்க. எமோஷனல் கரெக்ட். அதாங்க, எந்த ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் எமோஷன்ஸை அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த படம் வந்து ஷூர் ஷாட் ஹிட்டுங்கிற அந்த ஒரு கிறிஸ்டோபர் நோலன் படத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கும். மெமெண்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா புருஷன் பொண்டாட்டி, இன்ட்ரெஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பா பொண்ணு, அதுக்கடுத்த இன்செப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அதே புருஷன் பொண்டாட்டி. அதே மாதிரி இப்போ இது டெனட் வந்து அம்மா பையன். அதுக்கடுத்து வேற என்ன ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹேண்ட் சிம்மர் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும், கரெக்டு தான். ஆனால் இது போட்டவர் வந்து ஓப்பனிங் போட்டவர் பேர் மட்டும் பாட்டுக்கிறேங்க, பேர் லூக்விக். சூப்பராக போட்டிருந்தாரு. அதுவும் எனக்கு நான் பிடிச்சிருந்தது. அகைன் அதுலேயும் அந்த சைரன்ஸில் வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் வேஸில் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்களாமா. அதான் மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட நான் அக்யூரேட்டாக தான் பண்ணுவேன். அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட அன்னோட்டிஸ்டாகவே போனாலும் அதை நான் பெர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணுற ஒரு டைரக்டரில் கிறிஸ்டோபர் நோலன் டாப் ஆஃப் த லிஸ்ட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ஆக்சுவலி இது என்னென்னா ஐமேக்ஸ் கேமரா எடுத்துருக்காங்க, டிஜிட்டல் ஐமேக்ஸில் எடுக்கல, ஃபிலிமில் எடுத்திருக்காங்க. கோடாக்கு கூட கொலாப் பண்ணி அந்த இதில் தான் எடுத்திருக்காங்க. கோடாக்குடைய ரீல தான் ஐ வாஸ் ஏபிள் டு see the difference between டிஜிட்டல் அண்ட் ரீல். எப்படி சொல்கிறது, அத்தன்டிக்காக இருந்ததுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. ஃபிலிம் இஸ் பெட்டருங்க. எனக்கு பார்த்துட்டு டிஜிட்டலாக வேஸ்ட்டுடா, அவ்வளோதான்டா, டிஜிட்டல் வேஸ்ட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைனல் வெர்டிக்ட், அதுக்கு ஃபோன் தேவையில்லை. டு பி ஹானஸ்ட், இது வந்து நோலன் எப்போவுமே எடுப்பார்ல, நான் உனக்கு புரியாத மாதிரி புரியாத புதிராகவே எடுப்பேன், இல்லைனா கமல்ஹாசன் மாதிரி புரியாமையே பேசுகிறேன், அந்த மாதிரி படம் இது கிடையாது. ஸோ அதனாலேயே நிறைய அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணி போவாங்களே, கிறிஸ்டோபர் நோலன் என்ன பண்ணியிருப்பார், அப்படி என்னத்தை பண்ணி வச்சிருப்பாரு, இப்படி பண்ணியிருப்பாரா இல்லை அப்படி பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம். நீங்கள் இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைலண்டில் அந்த ஆடியன்ஸு கத்துறானுங்க. எனக்கு இன்னும் பிராட்வேல மக்கள் கத்துறாங்களா? ஆனால் இந்த படத்துக்கு அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஒரு ஒடிசியஸ் வந்து அந்த பவுவை வந்து ஸ்ட்ரிங் மாட்டி விடுவார், ஆரோ அந்த இது விட்ட உடனே எல்லாம் கத்துறானுங்க. எல்லாம் அந்த ஆன்டினோஸும் ஓடுறான், அவன் ராபர்ட் பேட்டின்சன் அவன் ஓடுறான், எல்லாம் அப்படியே அந்த ஒரு ஜெர்க் அடிக்கிறானுங்க. என்னடா இவன் பண்ணிட்டான் ஒரு வேலை வந்தான். அப்பதான் ஒருத்தன் கேட்கலாம், நீ ஒடிசியஸ் யூஆர் ஒடி அப்படின்னு கழுத்துல சொருகு. பீக் சினிமா. அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் சரியான சினிமா. எனக்கு நோலன் இவ்வளோ கமர்ஷியலாக ஒரு படம் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். இட்ஸ் அ ஃபிலிம் டைரக்டட் பை நோலன், உண்மைதான். ஆனால் அதுக்குன்னு நோலன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இது கிடையாது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் மெயின் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான், சரியா? ஒன்று வந்து மேட் டைமன் ஆஸ் ஒடிசியஸ், அதுக்கப்புறம் ஆனா ஹாத்வே ஆஸ் பெனிலோப்பு,
அதுக்கப்புறம் டாம் ஹாலண்ட் டெலிமேக்கஸ், அதுக்கப்புறம் ராபர்ட் பேட்டின்சன் ஆன்டினோஸ். இந்த 4 பேரை தாண்டி பெருசாக வேறு யாருக்குமே இம்பார்ட்டன்ட் ரோல் கிடையாது. சரியா, அதுதான் உண்மை. ஸோ இந்த மெயின் 4 கேரக்டர்ஸே எனக்கு நல்லா ஒர்க் ஆனதுனால மற்ற அந்த சைட் கேரக்டர்ஸ் அத்தேனா ஜெண்டையா அப்படின்னு அந்த கேரக்டராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஹெலன் ரொம்ப ரொம்ப அதுதான் ரொம்ப பேசப்பட்டது. அப்புறம் சினன் அந்த கேரக்டர் பண்ண அவளா சரி அது ஏதோ அவங்களா இருக்கட்டும், அது பெருசாக எனக்கு அன்னோட்டிஸ்டாக தான் போச்சு. ஸோ அது உங்களை பெருசாக டேமேஜ் பண்ணாது உங்கள் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை. இதை நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி பார்ப்போம், பாய். அப்பா வரண்டா